நாட்டுக்குள் மத புத்தகங்களை இறக்குமதி செய்வதற்கான தடையை நீக்குவதற்கு அடிப்படையாக பயன்படுத்தப்படும் அளவுகோல்கள் குறித்து பொதுபல சேன அரசாங்கத்திடம் இன்று கேள்வி எழுப்பியது. ஊடகங்களுக்கு உரையாற்றிய பொதுபல சேனவின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர், பாதுகாப்பு அமைச்சின் ஒப்புதலை தொடர்ந்து புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகார பிரதி அமைச்சர் கமகெதர திசாநாயக்கா மேற்கண்ட முடிவை எடுத்ததாக கூறியுள்ளார் என்றார். முன்னதாக ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு பிறகு நாட்டிற்கு மத புத்தகங்களை இறக்குமதி செய்வது தடை செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னும் பின்னும் கூட பல சந்தர்ப்பங்களில் முந்தைய அரசாங்கங்களுக்கு இதை நாங்கள் திட்டவட்டமாக குறிப்பிட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார். இஸ்லாத்தின் தவறான விளக்கத்தின் மூலம் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட உலகளாவிய பயங்கரவாத அச்சுறுத்தல் இன்னும் குறையாத சூழலில் இதுபோன்ற முடிவை எடுப்பது மிகவும் ஆபத்தானது. 2 சந்தர்ப்பங்களில் இலங்கையில் பணத்திற்காக மக்களை கொல்வதற்காக ஏராளமான கொலைகார கும்பல்கள் செயல்படுகின்றன என்று நான் உறுதியாக கூறியுள்ளேன் என்றும் தேரர் தெரிவித்தார். மேலும் 1 முதல் 13ஆம் வரையான வகுப்புகளுக்கான பாட புத்தகங்களை அச்சிடுவதற்கு நிதி அளித்ததாகவும் கல்வி வெளியீட்டு திணைக்களத்தால் அச்சிடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த பாட புத்தகங்கள் மனதை மாற்றும் திறனுள்ள நூலான குர்ஆனை தவறாக புரிந்து கொண்டு உலகம் முழுவதும் மத பயங்கரவாதத்தை கட்டியெழுப்ப சித்தாந்தங்களை வழங்கியது. தற்போதைய இஸ்லாமிய தலைவர்களின் கருத்துக்களை கொண்டுள்ளன. அவை ஒரு குழந்தைக்கு கற்பிக்க கூடாதவை என்று தேரர் தெரிவித்தார். பாட புத்தக பிரச்சினையை தீர்க்காமல் அரசாங்கம் நாட்டிற்குள் மத புத்தகங்களை இறக்குமதி செய்ய அனுமதித்துள்ளது. இந்த பாட புத்தகம் இலங்கையில் உள்ள அப்பாவி மற்றும் பாரம்பரிய முஸ்லிம் சமூகத்தின் மனதை மாற்ற வழிவகுக்கும். மேலும் அவர்களை ஜாக்ரான், ஹாசிம் போன்றவர்களாக மாற்றும் என்றும் தேரர் தெரிவித்தார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்த சூத்திரதாரி பற்றிய விவரங்களை பெற அரசாங்க தரப்பிலிருந்து யாரும் தம்மை தொடர்பு கொள்ளவில்லை என்றும் ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார்.